This is a slow animation video with gentle colors, totally safe for your kids. ரம்யா, ஹரிதா, லீ, பிரணவா எல்லாருமே கிளாஸ் ரூம்ல சும்மா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. எப்போ ஸ்டோரி பீரியட் ஆரம்பிக்கும், நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றேன்னு ரம்யா சொன்னா. நான் ஸ்டோரி பீரியட்காக என் ஸ்நாக்ஸ கூட மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு ஹரிதா சொன்னா. லீ சொன்னா, ஸ்நாக்ஸா, அது எப்ப வேணா சாப்பிட்டுக்கலாம் ஹரிதா. பிரணவா சொன்னா, இன்னைக்கு ஸ்டோரி ராக்கெட் பத்தி இருந்தா நல்லா இருக்கும்ல. எல்லாரும் சிரிச்சாங்க. டீச்சர் கிளாஸ்க்குள்ள வந்தாங்க. எல்லா பசங்களும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. குட் மார்னிங் சன்ஷைன். குட் மார்னிங் மிஸ். சரி சொல்லுங்க, எப்பெல்லாம் உங்களுக்கு கோபம் வரும்? ரம்யா சொன்னா, என்னோட கசின் என்னோட காமிக் புக்ஸ என்ன கேட்காம எடுத்தா எனக்கு ரொம்ப கோபம் வரும் மிஸ். என்னோட கடைசி பானிபூரி யாராச்சும் சாப்பிட்டா எனக்கு கெட்ட கோபம் வரும் மிஸ்னு ஹரிதா சொன்னா. நான் பேசும்போது யாராச்சும் கவனிக்கலனா எனக்கு கோபம் வரும் மிஸ். டீச்சர் சிரிச்சாங்க. சரி, கோபம் வந்தா எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? நான் கத்திடுவேன் மிஸ். அப்புறம் போய் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருவேன். நான் எனக்குள்ளேயே பேசிப்பேன் மிஸ். நான் அடிச்சிருவேன் மிஸ். எல்லாருக்கும் ரொம்ப சீக்கிரமா கோபம் வரும். அந்த கோபத்தை எப்படி குறைக்கணும்னு ஒரு கதை சொல்லவா? பசங்க எல்லாரும் ஆர்வமா கதை கேட்க ரெடி ஆயிட்டாங்க. ஒரு காலத்துல ஒரு அண்ணா தங்கச்சி இருந்தாங்க. அவங்க பேரு அஜித் அண்ட் பிரியா. அஜித்க்கு எப்பவுமே டக்குன்னு கோபம் வந்துடும். அவனுக்கு கோபம் வந்தா அவன் அவனோட தங்கச்சிய திட்டிடுவான். அதனால பிரியாக்கு எப்பவுமே அஜித பார்த்தாவே ஒரு பயம் இருக்கும். ஒரு நாள் அவங்க அப்பா அவங்க வீட்டுல இருந்தாரு. அஜித்தும் பிரியாவும் அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அஜித் பில்டிங் பிளாக்ஸ் வச்சு விளையாடிட்டு இருந்தான். பொறுமையா ஒரு பிளாக்கா அடுக்கி வச்சுட்டு இருந்தான். பிரியாக்கு அத பார்த்த உடனே அவளுக்கும் பில்டிங் பிளாக்ஸ் வச்சு விளையாடணும்னு ஆசை வந்துடுச்சு. நானும் சேர்ந்து விளையாடவான்னு கேட்டான். அதுக்கு அஜித், வேண்டாம், நீ கரெக்டா பண்ண மாட்ட பிரியா, சும்மா இரு. அவங்க அப்பா இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் அப்புறம் அஜித் ஃபுல் பிளாக்ஸ் அரேஞ்ச் பண்ணி முடிச்சான். டாலஸ்ட் பிளாக்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டான். பிரியா அந்த பிளாக்ஸ் மேல ஒரு சின்ன பிளாஸ்டிக் பூ வைக்க போனா. இது வச்சா நல்லா இருக்கும் அண்ணான்னு சொல்லிட்டே வைக்கும் போது அந்த பிளாக்ஸ் டவர் தொப்புன்னு கீழே விழுந்துடுச்சு. எல்லா பிளாக்ஸும் செதறி போயிடுச்சு. அஜித் இத பார்த்து ஷாக் ஆயிட்டான். கோபத்தோட உச்சகட்டத்துக்கு போயிட்டான். நான் உன்னை ஏதாச்சும் பண்ண சொன்ன நானு பிரியாவை கத்த ஆரம்பிச்சிட்டான். பிரியா சோகமா, நான் தெரியாம பண்ணிட்டேன், சாரி நானு சொன்னான். அந்த பிளாக்ஸ கால்ல எட்டி உதைச்சு அஜித் போயிட்டான். அவங்க அப்பா இத கவனிச்சிட்டு இருந்தாரு. அவங்க அப்பா அஜித் கிட்ட போய் உக்காந்தாரு. ஏன் அஜித் கோவப்படுறேன்னு கேட்டாரு. அவ எல்லாத்தையும் கலைச்சு விட்டுட்டா பாருங்கன்னு சொன்னான். ஓகே, நான் பார்த்தேன், எனக்கு புரியுது, தெரியாம நடந்துடுச்சு. இப்போ நீ கோவத்துல இருக்க. எல்லா மனுஷனுக்கும் கோவத்தை கட்டுப்படுத்த தெரியும் அஜித். கோவத்துல இருந்தா நாம என்ன பண்றோம்னே நமக்கு தெரியாது. அது மத்தவங்களை காயப்படுத்தும். நீ உன்னோட கோவத்தை கட்டுப்படுத்த கத்துக்கோ. கொஞ்ச நேரம் பொறுமையா உட்காரலான்னு சொன்னாரு.
அஜித்தும் அவங்க அப்பாவும் சோஃபால உட்கார்ந்தாங்க. அவங்க அப்பா எந்த லெக்சரும் கொடுக்கல, ஜஸ்ட் அவங்க கூட உட்கார்ந்தாரு. பிரியா சோகமா ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருந்தா. வீடு அமைதியா இருந்துச்சு. எல்லாருமே அமைதியா இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அப்புறம் அஜித் கீழே செதறி கடந்த பிளாக்ஸ பார்த்தான். அஜித் பிரியா கிட்ட போனான். சாரி பிரியா, நீ பில்டிங் பிளாக்ஸ கலைச்சு விட்டதால எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. என்னால என் கோவத்தை அடக்கவே முடியல, அதான் உன்னை கத்திட்டேன். இனிமே அப்படி பண்ண மாட்டேன். அப்பா சொன்ன மாதிரி நான் என்னோட கோவத்தை கட்டுப்படுத்த கத்துக்கிறேன். நீ தெரியாம பண்ணிட்டேன்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். சாரி, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலான்னு கூப்பிட்டான். ஃப்ளவர் பிளாக் வைக்கலாமான்னு பிரியா கேட்டா. கண்டிப்பா வைக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கான பேஸ் காட்டலாம் வான்னு சொன்னான். அஜித்தும் பிரியாவும் சேர்ந்து பில்டிங் பிளாக்ஸ் விளையாடினாங்க. ரொம்ப சந்தோஷமா விளையாடினாங்க. பிரியா ஜாலியா டான்ஸ் ஆடினான். அஜித்தும் அவ கூட சேர்ந்து ஆடினான். அவங்க அப்பா இது எல்லாமே கவனிச்சிட்டு இருந்தாரு. அப்போ சொன்னாரு, ஆறுவது சினம். ரம்யா கேட்டா, அஜித்துக்கு இவ்ளோ கோவம் வருமா? பாவம் மிஸ் பிரியா. கோவத்தை கண்ட்ரோல் பண்றது இவ்ளோ முக்கியமா மிஸ்? டீச்சர் சொன்னாங்க. ஆமா பசங்களா, ஆறுவது சினம். நம்ம 2வது ஆத்திச்சுடி அதுதான், ஆறுவது சினம். அப்படின்னா கோபம் சீக்கிரமா வரும். கோபம் வரும்போது நாம பேசுறது, நம்ம செயல் மத்தவங்களை காயப்படுத்தும். எப்பவுமே உங்க கோபம் குறைஞ்ச அப்புறம் பொறுமையா யோசிச்சு செயல் பண்ணுங்க. கோபத்துல எந்த முடிவும் எடுக்க கூடாது. சந்தோஷம் சோகம் மாதிரி கோபமும் ஒரு எமோஷன் தான். அதுல எந்த தப்பும் இல்ல. கோபம் தானா கம்மியாயிடும். அந்த கோபம் குறையற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அந்த கோபத்தை கட்டுப்படுத்த கத்துக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். எல்லா பசங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்க கோபத்தை கட்டுப்படுத்துவோம் மிஸ்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. அதோட ஸ்டோரி பீரியட் முடிஞ்சு பசங்க எல்லாரும் ஹாப்பியா வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. நாம 2வது ஆத்திச்சுடிய சொல்லலாமா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆறுவது சினம். ஆறுவது சினம். கோபம் தணிஞ்சு போகும். கோபத்தை கட்டுப்படுத்த கத்துக்கணும். அதான் நமக்கும் நல்லது, நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது. இதே மாதிரி முழு ஆத்திச்சுடி கதைகளை கேட்க ஹாப்பி கிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.